கொடுக்கிற காலம் இல்லை, அத்திப்பழம் கொடுக்கிற காலமே கிடையாது, சீசனே கிடையாது. ஆனால் தேவன் அந்த மரத்தை பார்த்து சபிக்கிறார். எதற்கென்று சொன்னால் இவை இதெல்லாம் ஒரு சில அர்த்தம் நிறைந்திருக்கிறது. சீடர்கள் வாயை திறந்து பேசினா என்ன நடக்கும் என்பதை அவங்க காண வேண்டும். அதுக்கென்று இந்த சம்பவங்களாம் அவர் உருவாக்குகிறார். இன்னைக்கு சாயங்கால காலையில இந்த மரத்தை சபிக்கிறாரு, மறுநாள் காலையில் அதே வழியா வராரு. மறுநாள் காலையில வரும்போது 24 மணி நேரம் இடைவெளி ஆகிவிட்டது. 24 மணி நேரத்துக்கு பிறகு பேதுரு சொல்லுகிறான், ரவி நீர் சபித்த அத்திமரம் வேரோடு பட்டு போயிருக்கிறது என்று சொல்லுகிறார். இயேசுவுக்கு இது ஏற்கனவே தெரியும். அவர் சொன்ன வேகத்துல மரம் பட்டு போடுச்சுன்னு அவருக்கு அன்னைக்கே தெரியும். ஆனால் இயேசு அப்பவே விசுவாசத்து போல சீடர்கள் அப்போது விசுவாசிக்கவே இல்லை. சீடர்கள் எப்போ விசுவாசிக்கிறார்கள்? மரம் பட்டு போன